திட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஆஃப் ஸ்கிரீன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. நான் பாட்டுக்கு சீனுக்கு போக படிச்சிட்டு இருப்பேன். ஃபேஸ் பார்த்தாலே நான் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் டேக்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் இவர்தான். இல்லைன்னா ஒரே டேக் தான் 10 பேஜும் ஒண்ணா முடிச்சிருவாங்க. கால் வந்தது ஜான்சன் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். பேர் தப்பா சொல்றேன். ஆக்சுவலா அன்னைக்கு இவங்க ஸ்டோரியை லீக் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு வீட்டில் ஃபேமிலியா இருப்போமோ அந்த மாதிரி நான் வனஜா மேம் ஜோ இப்பதான் புதுசா அவங்க வந்திருக்காங்க. இவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்து காமெடி பீஸ் ஆயிட்டோம் அந்த ஃபீலிங் இருக்கு. எனக்கு வந்து விக்னேஷ் சார் கூட எப்பவும் ரொம்ப ஹாரிபிளா தான் போகும் சீன்ஸ் எல்லாமே. வன்மத்தை கக்கிற ஒரு எபிசோட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எக்ஸ்பர்ட் அவங்க. ஹலோ வேற என்ன பாசிட்டிவ் இருக்கு? நான் அழுவ ஆரம்பிக்கிறேன். இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்றதெல்லாம். ஆஃப் ஸ்கிரீன் பார்த்தா ரொம்ப சில்லியா பண்ணுவார் அந்த விஷயம். 92 ஆண்டு நம்பிக்கை எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். இளையவட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல ஜாய்சன் அண்ட் சைத்ரா அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. கனா கண்ணடி சீரியல் இப்போ ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியல் பத்தி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஜாலியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூல நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என் பேரை கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுலயே ஹாப்பி. ஏன் ப்ரோ நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. ப்ரொனன்சியேஷனே ஜெய்சன் ஜான்சன் அப்படி சொல்லுவாங்க. கூகுள்ல வந்து ஜெய்சன் தான் இருந்துச்சு. ஜெய்சன் ஜாய்சன். ஜாய்சன் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். சரி, சீரியலுக்கு எப்படி இருக்கு ரீச்? இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 months தான் நல்ல ரீச் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் நிறைய. அப்புறம் ரொம்ப பரபரப்பாயிருச்சு அப்படினே சொல்லலாம். கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடில இருந்து பீக்ல போக ஆரம்பிச்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப். யா ஈவன் ஐ திங்க் சோ. ஓகே, என்னென்ன கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ்? ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்றீங்க. மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெகட்டிவானா அது வந்து நெகட்டிவா பார்க்காம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரலாக இப்படி. ஓகே, பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ஸோ அது நல்லா ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நானும் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கேள்விப்பட்டேன். ஆஃப்டர் த மேரேஜ் அண்ட் பிஃபோர் மேரேஜ் ஒன்லி இட் ஸ்டார்டட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி. இப்போ சொல்லும் போது சிரிக்கிறாரு இவர். அந்த சிரிப்புக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது எப்பவும் சிரிச்சிட்டு தான் இருப்பாரு. ஹாப்பி ஃபேஸ். ஹாப்பி ஃபேஸ். அதனால ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ஃபேஸ் தான். நான் ஷார்ட்ல இருக்கும்போது இவர் ஆப்போசிட் சஜஷன்ல எல்லாம் இருக்கும்போது ஃபேஸ் பார்த்தாலே நான் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். டைரக்டர் வந்து 2-3 டேக் போகும். மேனேஜர் வந்து மானிட்டர் பக்கத்துல நின்னுருவாரு. நான் வந்து இந்த சீன் என்ன எமோஷனோ அப்படிதான் இருப்பேன். ஆனா இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, நான் சோகமா சேடா பேசுறப்பல இவங்க ஆப்போசிட்ல இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் வந்து கேமராக்கும் நடிக்கணும், இவங்கள ஃபேஸ் பண்ணி நான் நடிக்கணும். அதான் எனக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். பட் இவர் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்கா? இது வரைக்கும் அவள நான் குடிச்சிட்டாவும் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய இப்போ கொஞ்சம் டேக்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் இவர்தான். ஏன்னா முன்னாடி நின்னுட்டு சஜஷன்ல ரொம்ப ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஆமா, இல்லன்னா ஒரே டேக் தான் 10 பேஜும் ஒண்ணா முடிச்சிருவாங்க. இல்ல இப்போ கொஞ்சம் நிறைய சீன் எங்க 2 பேருக்கும் வரதுக்காக அதுக்காக ரொம்ப சஜஷன்ல இருப்பார்ல. எப்போ ஏதாச்சும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க வந்தது. நான் வந்து ஆஃப் த கேமரா தான் கவுண்டர் கொடுப்பேன். ஆன் டேக்னா வந்து நான் பாட்டுக்கு அமைதியா நின்றுவேன். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கும் தெரியும் அங்க என்ன பிரஷர்ல இருக்காங்க. டைரக்டர் பின்னாடி பெரும்போது ஆமா, டைரக்டரோட மேனேஜர் தான் மானிட்டர் பக்கத்துல நின்னுட்டு நீ சிரிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எங்க மேனேஜருக்கு அடிஷனல் ஒர்க்கே வந்து சிரிக்காம இருக்கிறது. நான் சிரிக்காம பாத்துக்கிறது அடிஷனல் ஒர்க். அது ஆன் ஃப்ரேம்ல மட்டும். உங்களுக்கு இது ஆக்சுவலா செகண்ட் சீரியல். தெலுங்குல பானுமதி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செகண்ட் சீரியல் தமிழ் சீரியல் எப்படி இருக்கு? செட் ஆயிருச்சா உங்களுக்கு? யா செட் ஆயிடுச்சு. ஒர்க் சேம் தான், பட் பேட்டர்ன் வேற மாதிரி எடுப்பாரு. ஆனா இங்க கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஆமா, ஆக்சுவலி அங்க வந்து செகண்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் அந்த மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி போகும். சோ 1 வீக் நடுவுல எங்களுக்கு கேப் கிடைக்கும். இங்க அப்படி இல்ல, 1 to 15 1 to 15 போகும். அண்ட் இப்போத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸே போகுது. சோ கண்டினியூவா ஷூட் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கேரக்டருக்குள்ள இருப்போம். லைக் காவ்யாவா வாழ்றோம் அந்த மாதிரி சொல்வார்ல, அந்த மாதிரிதான். உங்களுக்கு எப்படி போகுது சீரியல்? இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க வேற ஒண்ணு எனக்கு வந்து ஆமா, யூடியூப் தாண்டி எனக்கு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐடில இருந்தேன். ஓகே, அங்க நார்மலா தெரியும் 9 to 5 அந்த மாதிரி ஒர்க் முடிச்சிட்டோம்னா வந்துடும். இங்க கம்ப்ளீட்டா இப்போ எல்லாமே எனக்கு லேர்னிங் ஃபேஸ் தான். ஸோ கால் ஷீட்னா முதல்ல இருந்தேன், எந்த டைம்ல எந்த டைம் அந்த அளவுக்கு இன்னும் போகல. அதுதான் எல்லாமே நியூ ஃபேஸுங்கிறனால இங்க இப்போ மூவியோ இது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் பண்ணியிருக்கேன். யூடியூப் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும்.
காலைல போவும் சீன் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. சீரியல் வந்து டெய்லி பேசிஸில் சீன் பேப்பர்ஸ், அதுவும் வந்து ஷார்ட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சீன் பேப்பர் வரும். நான் வந்து எனக்கு ப்ராம்ப்ட் வந்து பழகலை. நான் வந்து மோஸ்ட்லி சீன் பேப்பர் பார்த்து மூடு பார்த்து டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ இது எல்லாமே லேர்னிங். இது வந்து அந்த சீன் பேப்பர் ஃபுல்லாக படிக்கிறதுக்குமே வந்து எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி இருந்ததில் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தேன். அதனால சீன் பேப்பர் டக்குன்னு படிச்சு எவ்வளோ பெரிய டைலாக்னாலும் நான் படிச்சிருவேன். ஸோ எல்லாமே லேர்னிங் ஃபேஸாக தான் ப்ரோ இருக்கு. அண்ட் லேர்னிங் ஃபேஸ் ப்ளஸ் ஐ லவ் இட். பிடிச்ச ஃபீல்டு, அதுக்காக ரிஸ்க் எடுத்துட்டு நான் ஐடியை விட்டுட்டு இங்கே வந்தேன். சோஃபார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க யூடியூப்ல இருந்து? அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. தெரியலங்கிறீங்க. நானும் கேட்டேன், எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் வரல டீம் கிட்ட. சரி பொறுமையா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்டுக்கலாம். பட் ஆனா எனக்கு ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன் செலக்ட் பண்ண, எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க, ஐயோ இவனை மட்டும் குண்டா தூக்குடா அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்ல பார்த்து தான் கூப்பிட்டாங்கிற மாதிரி தாட் வந்தது. பட் இந்த ரோலுக்குமே நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க போல. நான் வந்து லாஸ்டா தான் போனேன். ஆமா, ஆக்சுவலி என்ன வந்து ஆல்ரெடி செலக்டட். அன்னைக்கு 2 பேர் வந்தாரு. அந்த டைம்ல 2 பேர் கூட நான் நடிச்சேன் அந்த லுக் டெஸ்ட்டுக்கு. ஒருத்தர் கூட பிஃபோரே நடிச்சிருந்தேன் நான் செலக்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் தான் 2 பேர் வருவாருன்னு சொன்னார். அதுல இவர் ஒருத்தர், இவர் கூட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட, அதுக்கப்புறம் இவர் தான் ஹீரோன்னு சொன்னாங்க. லேட்டர் ஐ காட் டு நோ அபௌட் தட். ஆனா உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கே இப்ப நீங்க இப்பயும் ஒரு ஆச்சரியமா சொல்றீங்கல்ல, என்ன எப்படி எனக்கு இன்னுமே நம்ப முடியல. எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்பர்சன் ஆடிஷன் மாதிரி வச்சு ஒரு சீன் சொல்லி எடுத்து அனுப்ப சொன்னாங்க. வந்து நான் வந்து ரொம்ப மொக்கையை எடுத்து அனுப்பிட்டேன். அப்போ வந்து அவங்க டீட்டெயில்டாக சொன்னாங்க, இல்லைப்பா நேச்சுரல் லைட்டில் நல்லா பக்காவாக இது பண்ணு, ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா பண்ணு, செகண்ட் கரெக்ஷன் சொல்கிறப்போ ஓகே. அப்போ இவங்க வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் அனுப்பினோடனே ரெஸ்பான்ஸ் வராது. இவங்க வந்து சூப்பராக வந்து இது மாதிரிலாம் எனக்கு வேணும்ன்ட்டு கேட்டு வாங்கினாங்களா. அப்போ கொஞ்சம் ஹோப் வந்தது. லைவ் ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்பர்சனில் வந்து பண்ணுங்க அப்படின்னாங்களா. இன்பர்சன்லேயும் நான் பல இது பண்ணியிருக்கேன். சரி போய் பண்ணிட்டு வரும், எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த யூடியூப் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியில் இன்வால்வ் ஆகி ஃபேமிலி இது. ஸோ சரி இன்பர்சன் போய் பண்ணும். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ப்ரெஷரில் போய் பண்ணுவேன். இது வந்து கிடைச்சா ஓகே, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அந்த ஜோனில். சரி நான் போயிட்டு ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்துட்டேன். ரிட்டன் வரப்பே வந்து என்னை இங்கே கேஸ்டிங் பண்ண சார் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு அதுவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ரெஸ்பான்ஸே வராது. ஓகே, இவங்க வந்து முடிச்சுட்டு வந்தப்பே வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அப்போதான் எனக்கு சின்ன ஹோப் வந்தது. அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் இவங்களையும் மீட் பண்ணேன். அன்னைக்கே வந்து 4 ஹீரோயினோட ஆடிஷன் வச்சாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி ஒரு 10 நாள் மட்டும் எங்கள் ஊருக்கு வெளியூர் போயிடாதீங்க, செகண்ட் ஆடிஷன் வர மாதிரி இருக்கும், நான் ஹீரோயின் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஆடிஷன்லையும் போய் பண்ணேன். அப்போ போய் பண்ணப்போ தான் எனக்கு சொன்னாங்க, நீங்க ரொம்ப லக்கி. இப்போ வழக்கமாக வந்து ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு தான் ஹீரோ இது பண்ணுவாங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எத்தனை ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு என்ன சொன்னாருன்னா, பிஃபோர் ஒருத்தர் கூட லுக் டெஸ்ட் பண்ணாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆயிட்டாரு, நானும் செலக்ட் ஆயிட்டேன். அந்த பையன் வந்து கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த இதுல இவரும் இன்னொருத்தர் வந்திருந்தாரு. இப்போ அவர் ஜி தமிழ்ல ஆக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோவும் இவர் வந்திருந்தாரு. அப்போ 2 பேர் இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு சொன்னாரு, ஹீரோ இன்னும் கன்ஃபார்ம்ல இருக்காரு, 2 பேர்ல சர்ச்சிங்ல இருக்காரு, ஸோ கொஞ்சம் பார்க்கலாம், இன்னொரு தடவை வேணா உங்களை கூப்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஓ அப்படியா, ஓகே ஃபைன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் வந்தது, ஜான்சன் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இல்ல அப்படிதான் எனக்கு சொன்னாரு. நான் இது யார் ஜான்சன், இது யார் ஜான்சன், ஜான்சன் செலக்ட் ஆயிட்டாருன்னு சொன்னாரு. எனக்கு பேரும் தெரியாது, 2 பேருக்கு நடிச்சிருந்தேன், யாருன்னு தெரியாது. ஓ அப்படியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து காஸ்டியூம் லுக் டெஸ்ட் அதுக்கு வந்தது தனியா. அந்த 15 days பைலட் ஷூட் போடல, அப்போதான் மறுபடியும் வந்தது. அதுக்கப்புறம் ஷூட்ல தான் இவர் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது மறுபடியும். உங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? நீங்க தெலுங்கு சீரியல் பண்ணிருக்கீங்க. தெலுங்கு சீரியல் பண்ணிருந்தேன். ஒருத்தர் கோஆர்டினேட்டர் இருப்பார்ல, காஸ்டிங் பண்ணுவார், அந்த அக்கா வந்து சைலாக்கான்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு என்னோட ப்ரொஃபைல் தமிழ்ல ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப மூவ் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு தமிழ்ல ஆக்ட் பண்ணணும்னு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து விகடன்ல இந்த மாதிரி நீங்க ஷார்ட் லிஸ்டா இருக்கீங்க, இந்த மாதிரி கூப்பிடுவாருன்னு உங்களை லுக் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஐ காட்.
ஓகே. உங்களுக்கு மொத்தமா எல்லா லாங்குவேஜுமே தெரியும். கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றது கேள்விப்பட்டோம். உண்மையா அது எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து என் அப்பா கூட நிறைய மூவிஸ் பார்க்கறது ஓகே. கிரேஸ். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி. என்னோட மதர் டங் வந்து மராட்டி. ஓகே. ஸோ ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா ஆ. வரும். அண்ட் தெலுங்கு, தமிழ் எல்லாம் என் அப்பா ரொம்ப மூவிஸ் பார்ப்பாரு. நானும் அவர் கூட உட்காந்து இதுக்கு என்ன சொல்வார், அதுக்கு என்ன சொல்வார், இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வீட்ல அப்பா கூட சும்மா பேசி பேசி அப்படிதான் மூவி பார்த்து தான் நான் கத்துக்கிட்டது. ஓகே. அண்ட் காலேஜ்ல எனக்கு ஒருத்தர் 2 பேர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாரு. ஸோ அவர் கூட பேசி பேசி அப்படிதான். ஓகே. ஆனா ஒரு லாங்குவேஜ்னா பரவால்ல. ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூயன்ட்டா பேசுறது, 2 லாங்குவேஜ் ஃப்ளூயன்ட்டா பேசுறது அப்படின்றது ஈஸி. 6 லாங்குவேஜ் எப்படி? நீங்க ஆச்சரியமா பார்த்துருக்கீங்களா ப்ரோ இத? கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை. நம்மளும் கத்துக்கணும்னு தான் நிறைய ஆப்லாம் இறக்குறோம். அதை அப்படியே விட்டுற மறந்து. அதெல்லாம் ஒரு டேலண்ட் இருக்கிறவருக்கு வரும். ஓ, சரி சரி. குத்தி காட்டுறாங்க ப்ரோ. கத்துக்குறோம் நம்ம சீக்கிரமே கத்துக்குறோம். இந்தியா ஸ்டார் ஆகுறோம் அவ்வளவுதான். ஆயிரம் ஆ. ஹாலிவுட் போறோம் ஆமா. straight ஆ. போறோம். ஓகே. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, இவ்ளோ நல்லா நான் தெலுங்கு பேசுறேன்னா ஓகே ஃபைன், இங்கேயோ வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்னா இன்னும் நல்லா வரும். தெலுங்கு விட தமிழ் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க காலேஜ்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஷாக். என்ன இவ்ளோ நல்லா பேசுறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் கன்னடா பொண்ணு மாதிரி இல்ல, தமிழ் மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஆக்சுவலா இந்த கல்யாண சீக்வன்ஸ் அப்பலாம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ரோமோவா இருக்கட்டும், ப்ரோமோலயும் பயங்கர ஸ்டஃப்லாம் வச்சு நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இன்னும் உங்களுக்கு அந்த டைம்ல மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பரபரப்பா போனதுனால அவங்க எதுவும் கேள்வி கேட்கறது இல்ல திட்டுறது. இப்போ ஒருத்தர் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு இதுல ஏதாச்சும்? திட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஆஃப் ஸ்கிரீனும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. இப்போ நீங்களே பாக்குறீங்களே, இப்படி இந்த மாதிரி தான் ரொம்ப கழிச்சிட்டே இருப்பாரு. வாய்க்கலாம் இல்லை, நான் பாட்டுக்கு சீனுக்கு போக படிச்சிட்டு இருப்பேன். ஓகே. அந்த சீக்வன்ஸ் டைம் அந்த உங்களுக்கு சீக்வென்ஸ் டைம்ல ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே. செம்ம சூப்பர், தீபக் தாலி கட்டிட்டாரு அந்த மாதிரி தான் செம்ம. ஆக்சுவலா அன்னைக்கு இவங்க ஸ்டோரியை லீக் பண்ணிட்டாங்க. அப்படியா? நான் இல்ல ஸ்பாட்ல இந்த சீன் பிடிஎஸ் போட்டோ ஒன்னு விட்டு இல்ல BTS photo. நான் இல்ல. ஆ. ஆக்சுவலி அது எங்க சீரியல்ல சத்யவதி கேரக்டர் பண்றாரு. ஓகே. அவர் சும்மா தான் தாலி கட்டி சீன் முடிஞ்சது. சும்மா தான் ஒரு செல்ஃபி எடுன்னு சொன்னாரு யாருக்கும். அந்த அசிஸ்டன்ட் எடுத்தாரு. பார்த்தா நெக்ஸ்ட் டே அது மென்ஷன் பண்ணிட்டாரு இன்ஸ்டால. நெக்ஸ்ட் டே பார்த்தா எல்லா சேனல்ல இது இன்ஸ்டா சேனல்லயும் வந்து காவ்யா கல்யாணம் ஆயிடுச்சு யார் கூட, தீபக்கா உத்தமன் இது இந்த வந்து மாதிரி. அந்த சீன் எடுக்கிறப்பே வந்து அங்க கோயில்ல தான் எடுத்தாங்க. ஆ, பப்ளிக்லாம் வந்து பாத்துட்டு இருந்தாங்களா, சீன்லாம் எடுத்து முடிச்ச நேரத்துல அவங்க தாலியோட இருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட பர்சனலா 2-3 பேர் நின்னு கேட்டு, என்னப்பா தாலி கட்டிட்டாங்களே. ஆமா. ஆக்சுவலி யாருப்பா கட்டினா? உத்தமனா? இது உத்தமன் இல்ல, தீபக்கா. ஆமா. அப்போ ஓகே. இல்ல என்னையும் வந்து கேட்டாரு, என்ன தாலி கட்டிட்டாரு? ஏன்னா உத்தமன் அந்த கெட்டப்ல இருந்தாரு. உத்தமன் தாலி கட்டிட்டாரா? இல்ல தீபக். ஓ, தீபக்கா, சூப்பர் ஓகே. அந்த மாதிரி லைக் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த சீக்வன்ஸ். ஆக்சுவலி அந்த எபிசோட் சூப்பரா போச்சுன்னு நினைக்கிறேன். சீரியல்ல உங்களுக்கு நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப முக்கியமான சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ மெட்டி ஒளியில நம்ம வனஜா மேம் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி Yeah. விக்னேஷ் சார் அவங்களோட படங்கள் நம்ம பார்த்துருந்துருப்போம். Yeah. அவங்க கிட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து மெயினா வனஜா மேம் கிட்ட வந்து எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பாண்ட் வந்து கம்ப்ளீட்டா செம்ம வைபா அப்படி இருக்கும். Yeah. எப்படி ஒரு வீட்ல ஒரு ஃபேமிலியா இருப்போமோ அந்த மாதிரி நான், வனஜா மேம், ஜோ இப்பதான் புதுசா அவங்க வந்திருக்காங்க. ஹலோ, உங்களை விட வனஜா மேம் ஜோ எனக்கு தான் க்ளோஸ் இப்போ. அப்படியா? யா, ஆமா. அவரு ஆன் ஸ்கிரீன் மட்டும் தான் அவ்வளவு திட்டலாம். காவ்யா பார்த்தாலே பிடிக்காது. ஆன் ஸ்கிரீன் நாம ரொம்ப க்ளோஸா இருப்போம். ஆமா. டேக் சொன்னாங்கன்னா அவர் ஃபேஸ் பார்த்தாலே இருப்பாங்க. எனக்கு சிரிப்பு. ஓகே, அவர் ஃபேஸும் எப்போ ஸ்மைலிங் ஃபேஸ். அவர் ஃபேஸ் பார்த்தாலும் சிரிப்பா வருது எனக்கு. யார் மேல தப்பு? யார் ஃபேஸ் பார்த்தாலும் சிரிப்பா வருதுன்னா அது யார் யார் மேல ஃபேஸ் தப்பு? இல்ல, இவர் ஃபேஸ் வனஜா மேம் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதான் எப்படி ஒரு ரியல் லைஃப்ல கலாச்சிட்டு நம்ம ரிலேட்டிவோட இருப்போமோ அந்த மாதிரி ஒரு வைபு. ஓகே. ப்ளஸ் மேமும் வந்து சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து சீரியல்ல எப்படி வந்து ஆக்டர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இந்த டைம்ல அந்த டிஃப்ரென்சஸ்லாம் சொல்றப்போ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்க அவங்க மெட்டி ஒலிலாம் பண்ண டைம்ல வந்து அந்த ரிஹர்சலுக்கு அது எல்லாமே டைம் இருக்கும். ப்ளஸ் மோஸ்ட்லி யாரும் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க ஒரு கம்பேக் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ எல்லாருமே ப்ராம்ப்ட் எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுவாங்க. ஆமா. ஸோ நமக்கு வந்து அந்த டைம்ல என்னதான் நடந்து நம்ம எப்படி இவால்வ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிடைச்சது. விக்னேஷ் சாரோட நான் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் காம்பினேஷன்ஸ் வரும். அப்படி இருக்கப்போ அவர்கிட்ட நான் பேசினப்போ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னார். எப்படின்னா என்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஓகே. நீ எப்படி வந்து உன்னை ரெடி பண்ணிக்கணும், ஷேப் அப் பண்ணிக்கணும். ஷேப் அப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ வந்து அவரோட ரொம்ப ஃபார்மலா இருக்கும். ஓகே. இங்க வந்து ரொம்ப
வைபா இருக்கும். ஓகே. ஆக்சுவலா எனக்கு வந்து விக்னேஷ் சார் கூட எப்பவும் ரொம்ப ஹாரிபிளா தான் போகும் சீன்ஸ் எல்லாமே. கை ஒரு பிடிச்சி பயத்தோட இருக்குமா இழுக்கிறது ஆக்சுவலி அவர் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்டர். ம். அந்த கை பிடிக்கிற சீன் ரியலா பிடிச்சிருவாரு. டுடே ஐம் டெல்லிங் ஆன் ஸ்கிரீன். ஏன்னா ரொம்ப அந்த ஃபோர்ஸ்லயே வந்துருவாரு. பயங்கரமா நடிப்பார் அவர், அது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் கட் சொன்னப்போ சார் விடுங்க சார், கை முடியல சார் விடுங்க. ஓ சாரி மணி, இப்படி பண்ணுவல்ல, அதான் உனக்கு வலிக்கும், ஏன் மேல சொல்ல. பட் இஸ் சோ குட் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியாது பிஃபோர் விக்னேஷ் சார், வனஜா மேம் பிக் ஆர்டிஸ்ட் பிஃபோர் எல்லாம் பண்ணிருக்காருன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் they were so down to earth and very good to me all the time. ஓகே. நீங்க தெலுங்குல வந்து பானுமதி பண்ணியிருக்கீங்க. அது வந்து இங்க விஜய் டிவில வந்து சின்ன மருமகள் சீரியலோட ரீமேக். ஆமா. அது ஆனா குறுகிய எபிசோட்லயே ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின்மே இருக்கு இல்லையா? அது எதனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு? ஆக்சுவலி அது வந்து அன்னபூர்ணா ப்ரொடக்ஷன், நாகார்ஜுன் சாரோட ப்ரொடக்ஷன். அந்த டைம்ல வந்து 6 PM ஸ்லாட் அங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஈவன் விஜய் டிவிலையும் 6 PM ஸ்லாட் கஷ்டம் தான். நமக்கு ஸ்டார்டிங் கொடுத்தது 6 PM ஸ்லாட். அண்ட் ரொம்ப ட்ரை பண்ணாரு டிஆர்பி எல்லாம் பண்றதுக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் பிக் பாஸ் வர டைம் அது. ஸோ அந்த டைம்ல வந்து பரவாயில்ல, வில் டேக் பானுமதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போயிடுச்சு அது. ஓகே. இப்போ எல்லாருக்கும் தெளிவான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் விளையாடலாமா கலகலப்பா? ஷோர் ஷோர் ஷோர். ஒரு வன்மத்தை கக்கிற ஒரு எபிசோட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதாவது roast அதுல பண்ணணும். எக்ஸ்பர்ட் அவங்க. அப்படின்னா இவங்கள பத்தி நீங்க ரோஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா, அடுத்து நெகட்டிவா. Okay, வந்து ஒரு okay. சவுண்ட் கொடுப்ப, ஒரு கிளாப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாசிட்டிவா சொல்லணும். ஐயோ, அதுக்கப்புறம் அப்படி அவரை பத்தி நெகட்டிவா நெகட்டிவா சொல்லணும். சொல்லணும். இது வந்து நீங்க உண்மையை கூட சொல்லிரலாம். ஓகே எதனால பண்ணீங்களா? இது உங்க அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல. ஓகேவா? ஓகே. இப்போ இல்லாம ஃபர்ஸ்ட் யார் ட்ரை பண்றீங்க? நான் அவங்களே அவரே பண்ணட்டும். அவங்களே ஏன்னா அவர் தமிழ்ல Ladies எக்ஸ்பர்ட் first. இல்ல. Ladies இல்ல first. இந்த விஷயத்துல Girls first. ஜென்ட்ஸ் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். மென் ஃபர்ஸ்ட். நம்ம அவரே பண்ணட்டும். ரொம்ப நீங்க ரோஸ்ட் பண்ணுவார்ல. நீங்க பண்ணிடலாம். ஆனா ஜாலியா. ஜாலியாவா ஐயோ, போலாமா? போலாம். ஓகே. பாசிட்டிவானா இருங்க யோசிச்சுக்கிறேன். ஹலோ, டூ மச். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கிளாப் பண்ணனும், அடுத்து நெகட்டிவ், திரும்ப கிளாப் பண்ணனும், பாசிட்டிவ். ஐயோ, கம்மி பாயிண்ட்ஸ் தான் இருந்தா என்ன பண்றது? அவருக்கு தெரிஞ்சது போயிடலாம். கம்மியா இருந்தா என்ன பண்றது? ஸ்டார்ட் ப்ரோ. பாசிட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து லைக் சைத்ராவா சொல்றேன். அவங்க வேற லாங்குவேஜ்ல நீங்க வந்து பண்றப்போ நமக்கு வந்து வேற ஊர் போனாலே பயமா இருக்கும். அப்படிங்கிறப்போ நல்லா போல்டா எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணி ஃப்ரெண்ட்லியா இருக்க ட்ரை பண்றது நல்லா பாசிட்டிவா இருக்கு. சில பேர்லாம் வந்து ஆட்டிடியூடா இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லாம ஜெல் ஆகுறதுக்கு இன்வால்வ் ஆகுனாங்க. அண்ட் வந்து இப்போ வேற லாங்குவேஜ்ல சிலர் வந்து ப்ராம்ப்டே எடுத்து பேசினாலும் மீனிங்கே தெரியாம கூட பேசிட்டு போகலாம். இவங்க வந்து ஆக்சுவலா இப்போ ஒரு வேர்ட் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா எனக்கு இது என்ன மீனிங்னு Negative. தெரிஞ்சுப்பாங்க. அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டும் அதை கரெக்டாகவும் பேச மாட்டாங்க. அப்படியே ஓடுவாங்க. எதுனாலும் எனக்கு டப்பிங் பண்றவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ சொன்னாங்கல்ல அந்த உத்தமன் சார் வந்து கை பிடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கும் எனக்கும் இந்த என்ன இது பண்ற அப்படிங்கிற ஒரு வளையல் உடையிற சீனு அதெல்லாம் வந்து சீட் பண்ணி தான் எடுத்தாங்க. என்ன நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங் அப்படி ஏங்க நான் லைட்டா தாங்க பிடிச்சேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ். நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. ப்ரோ வர உங்களுக்கு இருக்கு அடுத்து. வச்சுக்கிறேன். அங்க பாசிட்டிவ் வச்சுக்கிறேன். வந்து இருங்க யோசிச்சுக்கிறேன். பாசிட்டிவ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி சென்ஸ்னா லேட்டா போகுது, சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியா? நம்ம எனக்கு இல்லை எல்லாருக்குமே ஏதாவது வேணும்னா ஸோ அந்த மாதிரி அக்கறையா பார்த்துப்பாங்க. அண்ட் தென் பாசிட்டிவ்ங்கிறப்போ இப்போ ஒரு சீன் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டர் ஓகே சொன்னாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துருச்சா இல்லைன்னா எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் சரி ப்ளீஸ் நம்ம ஒன் மோர் வேணா போகலாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறப்போ அதை முதலே ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் மோரே போயிருக்காது. இந்த மாதிரி இருக்கும். அண்டு நான் வந்து நார்மலா தான் கலாய்ப்பேன் ப்ரோ. அவங்க எல்லாம் எந்த லெவல் தாங்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கலாய் லெவல் ஏத்துவேன். இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்லே வந்து என்ன கலாய்க்கிறீங்க நான் அழுதுருவேன். ஹலோ, எப்போ நான் சொல்லல அந்த வேர்ட், சும்மா சொல்லக்கூடாது. உங்க டர்ன் வரப்ப சொல்லுங்க. மொத்தமா இறக்கிடலாம். நான் அதெல்லாம் சொல்லலைங்க. இவங்களுக்காக நான் வந்து எஸ்பெஷலி ஜோதினா என் தங்கச்சி ரோல் ஏன் பண்றேன். பத்தி அவங்க மட்டும் சொல்ல சொல்லு. தாரா இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீமா கலாய்ப்பேன். வனஜாமே கலாய்ப்பேன். அவங்களும் என்னை கலாய்ப்பாங்க. நாங்க அப்படிதான் இருப்போம். இவங்க இப்ப வந்தாங்க லைட்டா தான் கலாய்ச்சேன். ஹலோ நீங்க என்னை வந்து ரொம்ப கலாய்க்கிறீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ சரி அப்ப இவங்க சொல்லிட்டாங்களா அப்படி? டைரக்டர்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் திஸ் ஃபெல்லோ இஸ் கலாய்ச்சிங் மீ அப்படின்ட்டு. கலெக்டிங். அந்த மாதிரி சரி ஓகே இவங்களோட கொஞ்சம் இது பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பதான் இவங்க வந்து கலாய்க்கார்.
ஏங்க நான் கலாய்ச்சா மட்டும் நீங்க வேணாட்டு நீங்க மட்டும் இது பண்ணுவீங்களா? ஆனா இப்ப நெகட்டிவா சொல்லணும்னா கலாய்க்கிறது ரொம்ப மொக்கையா கலாய்ப்பாங்க ப்ரோ. நம்ம ஏதாவது ஒரு டைலாக் எல்லாம் போட்டோம், நமக்கு தெரியும் நம்ம ஒரு வைப்ல இருக்கும், நம்ம மூவி டைலாக் எல்லாம் போட்டா சிங்க் ஆகும், மேட்ச் ஆகும். இவங்க கிட்ட அதை சொல்லி புரிய வச்சு பாசிட்டிவ் என்ன ப்ரோ பாசிட்டிவா வந்துருக்கீங்க? இது வரலாம் அடுத்து வரலாம். பாசிட்டிவ்னா இல்ல ஆன் பாத்தீங்கன்னா டைம் வந்துருவாங்க, ரெடி ஆயிடுவாங்க. வேற என்ன பாசிட்டிவ் இருக்கு? இப்படிதான் அடி. வேற வந்து என்ன இவங்களோட காம்பினேஷன்ல ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு இது வரைக்கும். இப்போதான் ஏன்னா இது தெரிஞ்சு நாள் வரைக்கும் இவங்க வந்து என்னை திட்டுற மாதிரி தான் நிறைய. சீன்ஸ் சரி வந்து. ஓகே, நெகட்டிவோட முடிச்சிடலாம், வைண்ட் அப் பண்ணிடலாம். நெகட்டிவோடயா ஐயோ இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. பாருங்க, நெகட்டிவும் இல்ல என்னை பத்தி சொல்றதுக்கு. நெகட்டிவ்னா கொஞ்சம் டென்ஸ்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து ஷார்ட் இப்போ வந்து மெயினா வந்து ஹேர் ட்ரெஸ்ஸரோ இல்லை வந்து மேக்கப் பண்ணணும், அங்க ஷார்ட் ரெடி வாங்கின அப்படின்னா ஏன் வரமாட்டீங்க? அது அவருக்கு நெகட்டிவ் இல்லங்க சொல்றதுக்கு. பாவம், நெகட்டிவ்னு பாவம், சொல்ல ரொம்ப முடியாது. கஷ்டப்படுறாரு. ஏன்னா அங்க ஷார்ட் வெயிட் பண்றதுக்காக தான் இது பண்ணுவாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. தெரியல. See, அவர் சரி இது ஓகே வரைக்கும் ஓகே, சொல்லிட்டேன். நேர்மையா சொல்லிட்டீங்க நீங்க. அதனால ஒண்ணுமே class சொல்லல. கண்டிப்பா. அது பாசிட்டிவ் எல்லாம் இல்லைங்க, கரெக்டா இவ்வளவு தான் சொன்னாரு, சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் எல்லாம் தப்பா தான் சொன்னாரு. இவங்க தப்புன்றாங்க. அது வந்து பாசிட்டிவ் எல்லாம் கரெக்டா தான் கிரிட்டிக்ஸ் வந்து சொன்னாரு. ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்தா இது ஒரு நெகட்டிவ். பாத்துக்கோங்க, இம்ப்ரூவா எடுத்துக்கணும். இல்ல இல்ல நீங்க இவங்க நல்லா சொல்றதுதான் தப்பு பண்ணிருந்தா, அப்படின்னாங்கன்னா இல்ல இல்ல நீங்க நல்லா சொல்லிருந்தா நான் அக்செப்ட் இப்போ பண்ணிருப்பேன். நல்லா தாங்க சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தப்பா சொன்னீங்க நெகட்டிவ் ப்ரோமோ பாயிண்ட்ஸ் எல்லாம். கண்டென்ட் கிடைச்சிருச்சு. சரி உங்க டர்ன் இப்ப. போயிடலாமா? போயிடலாம். பாசிட்டிவ் போயிடலாம். ஆக்சுவலி எனக்கு இவர் பத்தி ஒன்னு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப எதுவும் உள்ள பயோ எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நான் எப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி. பட் அவர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லாம இப்போ ரொம்ப பிக்கப் ஆயிட்டாரு இந்த இதுல. ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கே மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல யாரும் அந்த மாதிரி பேரெல்லாம் எடுக்க மாட்டார்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல. பட் அவரு இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அவரோட டைலாக்ஸா இருக்கட்டும், ப்ராம்ப்ட் எடுக்காம அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இவருக்கு டைலாக்ஸ். பட் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, ரொம்ப டேலண்டடா இருக்காரு. ஐ திங்க் அவருக்கு இன்னும் நிறைய குட் ஸ்டேஜஸ் கிடைக்கலாம் அண்ட் நிறைய குட் ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணலாம். அண்ட் இருங்க இன்னும் 2 பாயிண்ட் சொல்லட்டும். பயந்துட்டு பட்டினி. நெகட்டிவா என்ன பண்ணாலும் என்னங்க ரொம்ப டீஸ் பண்ணுவாரு, யாரும் விட மாட்டாரு. என்ன ப்ராம்ப்ட் எடுத்துட்டா என்ன பெரிய இதா, ப்ராம்ப்ட் இல்லாம சொல்றது என்ன ஒரு பெரிய இதா, ஒரு சந்திரமுகியா மாறின தருணமா இருக்கு ப்ரோ. படிச்சுட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாரு. அது இன்டென்ஸா இருக்காது, அந்த ஃபீலிங் இருக்கணும்ல. படிச்சுட்டு எல்லாம் வந்து ஒப்படி நம்ம ஒருத்தருக்கு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுக்காம சொல்றது மொக்கையா இருக்கும். ஆனாலும் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, பாவம், இப்பதான் வந்திருக்காரு பையன், பரவாயில்ல, நாமளே சப்போர்ட் பண்ணுவோம் தான் இப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் வேற என்ன சொல்லலாம்? நான் அழுவ ஆரம்பிக்கிறேன். promo கிடைக்கும். இல்ல ப்ரோ, நெகட்டிவ்னு சொன்னோனே அந்த ஒட்டியான காசுமால அப்படின்ற மாதிரி எந்த சொல்லிட்டாங்க அவங்க. அதுதான் சொல்றேன்ல, இவர் பத்தி அது நிறைய எக்ஸ்பர்ட் இவங்க தான் இந்த ரவுண்ட்ல. நிறைய இருக்கு இவர் பத்தி சொல்றதுக்கு. பாசிட்டிவ் இல்ல கொஞ்சம் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் சொன்னல இந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் கழிச்சிட்டு நான் வந்து ஒரு சீன்ல நிறைய சூப்பரா பண்ணுவோன்னு ரொம்ப ப்ரிப்பேரா வந்திருப்பேன். இவர் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். அதுக்கு நான் காரணமா? நீங்க பேசக்கூடாது. இவர் ஃபேஸ் பார்த்தாலே அவங்க எனக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா வந்துட்டு இப்படி சஜஷன்ல நின்னுட்டு சும்மா இப்படி பண்றது, எதோ எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்றது, அந்த டைலாக் சொல்லு காவியா இப்படி எல்லாம் பண்றது, அதெல்லாம் கேட்டப்போ மேனேஜர் வந்துட்டு சிரிக்காதுமான்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் இவர் தான். என்னோட தப்பே கிடையாது. பாசிட்டிவ் சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். இப்ப பாத்தீங்களா இப்படிதான் ஜாலியா இருப்பாரு, ஃப்ரெண்ட்லியா. அண்ட் யாரும் விட மாட்டாரு. நெகட்டிவ்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அதுதான் கேம், உங்களுக்கு அதுதான் தெரியாது. இப்போ பாசிட்டிவா சொல்றதுதான் நெகட்டிவா மாத்தணும். எடுக்க முடியுமா அப்படின்ற கேமே புரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, எல்லாரும் கூட ஜாலியா. என் பாட்டி கூட செம்ம கலைப்பாரு. அண்ட் ஆக்டிங் வைஸ் கூட ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஃப்ரெஷர் கூட நடிக்கிற அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்கே இல்லை. நான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாரு. அண்ட் ஒன்னு எனக்கு என்ன இவர் பத்தி ஒரு அப்செட் ஆகிற விஷயம் என்னன்னா, பாவம் டப்பிங் முடிச்சுட்டு கரெக்டா தூங்காம ரொம்ப தூரத்துல டிராவல் எல்லாம் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இவருக்கு இந்த ப்ராஜெக்ட்னால நல்லது ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வேற நல்ல ப்ராஜெக்ட் சொல்லாம சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவர் பாசிட்டிவா சொல்றாங்க, நீங்க நெகட்டிவா மாத்துறீங்க. சரி நெகட்டிவா இப்போ இவர் டூ மச் பண்ணுவார் சம்டைம்ஸ். எக்ஸ்ட்ரீம் கலைக்கிறது, ஒரே வார்த்தை கலாய்க்கிறது. நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, எப்படி என்ன வந்து சும்மா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கேரக்டர் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸா இருப்பேன். செட்லியும் அவ்வளவுதான்.
பட் இவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்து காமெடி பீஸ் ஆயிட்டோம் அந்த ஃபீலிங் இருக்கு. சரி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப இது பண்றது, டைரக்டர் கிட்ட எல்லாம் போய் காமெடி பண்றது, நான் ஏதோ சொன்னதெல்லாம் சொல்லி இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்றதெல்லாம். தீபக் வந்துட்டு தீபக் ஆன் ஸ்கிரீன் மட்டும் காவியா ஆஃப் ஸ்கிரீன் பார்த்தா ரொம்ப சில்லியா பண்ணுவார் அந்த விஷயம். காவியா ஓடுவாங்க காவியா ஓடுவா, சீரியஸா ஓடுவா. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் இவரு. ஆன் ஸ்கிரீன்ல மட்டும்தான் உங்களுக்கு தீபக் பிடிக்கலாம், ஆஃப் ஸ்கிரீன் தீபக் உங்களுக்கு சத்தியமா பிடிக்காது. டூ மச் இரிட்டேட்டிங் அந்த விஷயத்துல. அண்ட் அது எப்படி உங்க ஃபேமிலி எல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. தீபக்கா சொல்றேன், தீபக் ஆஃப் ஸ்கிரீன் தீபக்கா சொல்றேன். பாசிட்டிவ் சொல்லுங்க, எனக்கு நெகட்டிவ் முடிச்சிடலாம். தேங்க் யூ. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ப்ரோ எவ்வளவு வன்மம் இருக்கு அவங்க உங்களுக்கு மேல? வன்மலாம் இல்ல, அவங்க கலாய்க்கிறது தானே ரிப்பீட்டடா சொல்லிட்டு. இப்ப நான் இந்த ஷெட்யூல்ல கலாய்க்கிறது இல்ல, ஏன்னா அந்த பொறுப்பு வந்து டைரக்டர்ஸ் டீம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க கலாய்க்கிறத. சரி நம்மளும் போய் கலாய்ச்சி அழுதுருவாங்கன்னு நான் கொஞ்சம் பாவம் விட்டு வச்சிருக்கேன். அவ்வளவு சீன் இல்ல. என்ன ஆனாலும் ஐ அம் ஸ்ட்ராங் வுமன், ஐ வாண்ட். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.